هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முழு சமுதாய மக்களுக்கும் ஏற்றி வைக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்வதற்காக வேண்டி வானத்து செய்தியான இந்த குர்ஆனுடைய செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை மக்களுக்கு எத்தி வைக்கும் முகமாக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது தூதராக நபியாக தேர்ந்தெடுக்கின்றான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மக்களுக்கு தேவையான, சமுதாய மக்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக காலத்துக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப வழங்கி கொண்டே இருந்தான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 23 கால தாவா காலத்தில், தாவா பணியில் அமலாக இருந்தாலும் சரி, இபாதத்தாக இருந்தாலும் சரி, எந்த விடயமாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இப்படித்தான் ஒவ்வொரு அமல்களையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அழகான முறையில், தெளிவான முறையில் அவர்கள் சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கின்றார்கள். இதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, அந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எந்த துறைக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெட்டகத்தை, ஹதீஸ் கிரந்தங்களை, நபி மொழிகளை நாங்கள் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் ஒரு தீர்வை, தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திருமணம் எப்படி முடிக்க வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், பக்கத்து வீட்டார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்படி எந்த துறைக்கு வேண்டுமானாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாங்கள் தேடி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அழகான, தெளிவான, இலகுவான விடயங்களை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் இன்று நாம் உங்களுக்கு செயல் வடிவத்தில் செய்து காட்டக்கூடிய தொழுகை, இந்த தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் தொழுதார்கள், மதீனாவிலும் தொழுதார்கள். ஆகவே அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் தனது சக தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு, சஹாபாக்களுக்கு இமாமாக இருந்து தொழ வைத்தார்கள். தொழ வைத்து விட்டு என்ன சொன்னார்கள் ஒரு கட்டத்தில், பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த தொழுகையுடைய விடயத்தில் நாங்கள் நுணுக்கமாகவும் பேணுதலாகவும் இருக்கும் என்பதற்காக வேண்டி ஒரு முறை மெம்பருக்கு மேலாக ஏறுகின்றார்கள். ஏறி சொல்லுகின்றார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஹதீஸ். மக்களே, அடியார்களே, என்னை எப்படி தொழக் கண்டீர்களோ அப்படி நீங்களும் தொழுவுங்கள். சல்லு கமா ரஅய்துமூனி, என்னை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள் என்ற செய்தியை ஒரு கட்டளையாக எங்களுக்கு நபிகள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நாங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்.
நபி அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை உள்ளத்தில் ஏற்று வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொன்னால் ஹதீஸ். எனவே இந்த குர்ஆனும் ஹதீஸும் நமது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அதை படித்து பார்த்து விளங்கினால்தான் இதை இப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படித்தான் செய்ய சொல்கின்றான், நபியவர்கள் இப்படித்தான் வழிகாட்டுகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம், நபியருடைய தலைமுடி எப்படி இருந்தது ஹதீஸில் பார்க்கின்றோமா இல்லையா? பயான்களில் பேசப்படுகின்றதா இல்லையா? நபி அவர்களுடைய நெற்றி எப்படி இருந்தது, அவருடைய மூக்கு எப்படி இருந்தது, அவருடைய கன்னங்கள் எப்படி இருந்தது, அவருடைய உதடு எப்படி இருந்தது, பற்கள் எப்படி இருந்தது, சிரித்தால் எப்படி சிரிப்பார்கள், அவருடைய கழுத்து எப்படி இருந்தது, அவருடைய நெஞ்சு பகுதி எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக ஹதீஸை நாங்கள் படிக்கின்றோம். இந்த ஹதீஸெல்லாம் எங்களுக்கு விளங்குகின்றதா இல்லையா? சொன்னால் புரிகின்றதா இல்லையா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் உறங்கினார்கள், ஹதீஸை படிக்கின்றோமா இல்லையா? இப்படித்தான் உறங்க சொன்னார்கள், உறங்குகின்றோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சாப்பிட்டார்கள், நாமும் சாப்பிடுகின்றோமா இல்லையா? இப்படித்தான் சாப்பிட சொன்னார்கள் என்ற செய்தியை படிக்கின்றோம், அப்படி சாப்பிடுகின்றோமா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் எவ்வாறு ஹஜ் செய்தேனோ அவ்வாறு நீங்கள் செய்யுங்கள். ஹதீஸை படிக்கின்றோமா இல்லையா? அந்த அடிப்படையில் நாங்கள் ஹஜ் செய்கின்றோமா இல்லையா? அந்த வரிசையில் தான் நபி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் தஹரீமா தொழுகைக்காக வேண்டி ஆரம்ப தக்பீர் சொன்னதிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்கின்ற வரை அவருடைய ஒவ்வொரு அசைவுகள் எப்படி இருந்தது என்பதைத்தான் இன்று நாம் உங்களுக்கு செயல் வடிவத்தில் சொல்லி காட்ட இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை பொறுத்தவரை சில நேரங்களில் நீங்கள் பரம்பரையாக ஹதீஸுக்கு சில குறிப்பிட்ட ஹதீஸ்களுக்கு மாற்றமாக நாங்கள் செய்து வரலாம், நீங்கள் செய்து வரலாம். இருந்தாலும் ஹதீஸ் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு விட்டால், இதுதான் நபி அவர்கள் செய்தார்கள் என்பது தெளிவாக்கப்பட்டு விட்டால் அதை அப்படி நாங்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில், குல் நபி, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆக அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான்? நபி அவர்களை பின்பற்றுவதில் தான் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றது. அல்லாஹ்வை நீங்கள் உண்மையை நேசிக்கின்றீர்களா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதுதான் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். எல்லா துறைக்கும் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை அந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு, அந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தடை செய்தாரோ அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக எங்களுக்கு பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விடயத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எனவே ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைப்பது எங்கள் மீது கடமை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறான் அல்லவா? அந்த அடிப்படையில் நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்ற செய்தியை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு எத்தி வைக்கப் போகின்றோம். நீங்கள் விரும்பினால் நபி அவர்களை உண்மையில் நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையில் நபி அவர்களை புகழக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையில் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தான் எங்களுக்கு உயிர் மூச்சு, உயிர் நாடி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களில் தெளிவாக பதியப்பட்டிருக்கின்றது. அதை படித்து அப்படியே வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் தொழுகை நிறைய பிழைகளை செய்கின்றோம். உதாரணமாக பாருங்கள், இன்று அதிகமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதேபோல் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதேபோல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதேபோல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் இன்று 4 பகுதிகளாக 4 மதுஹபுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் ஒவ்வொரு இமாமுக்கும், உதாரணமாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எல்லா ஹதீஸும், நபி அவர்கள் சொன்ன எல்லா ஹதீஸும் கிடைக்கவில்லை. அதே போன்று ஒவ்வொரு இமாம்களுக்கு நபி அவர்கள் சொன்ன எல்லா செய்தியும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்த செய்தியை வைத்து என்ன செய்திருக்கின்றார்கள்? மார்க்கத்தை, சட்டத்தை ஏற்றிவிட்டு இதா சஹல் ஹதீஸு ஃபஹு மதுஹபி, ஹதீஸ் சரியாக இருந்தால் அதுதான் ஏண்ட மதுஹபு, எனது வழிமுறை என்ற செய்தியை ஒவ்வொரு இமாமும் சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக பாருங்கள், ஒன்றை உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டினேன். என்று சொன்னால், ஒரு தனியாக ஒரு சீரி நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் இமாம்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ற அடிப்படையை நாங்கள் வகுத்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு இமாம்களுடைய சட்டத்திட்டங்களும்
அந்த தீர்வுகளும் தெளிவுகளும் ஹதீஸும் என்ற அடிப்படை இரண்டையும் கொண்டு வந்து எது சரியாக இருக்கின்றது, ஏன் இதற்காக ஏன் பிழையாக வருகின்றது என்ற தெளிவைகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அது ஒரு பக்கமாக இருந்தாலும் இப்போது உங்களை உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லி காட்டுகின்றேன் பாருங்கள். எமது மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், சில ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள், சில ஹதீஸ்களை அலட்சியப்படுத்துகின்றார்கள் அல்லது புறக்கணிக்கின்றார்கள். சற்று யோசித்து பாருங்கள். அதிகமாக ஒவ்வொரு மதுஹப் என்ற அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒழு செய்த நிலையில் ஒட்டக இறைச்சியை சாப்பிடுகின்றாரோ அவருடைய ஒழு முறிந்து விட்டது. யார் ஒட்டக இறைச்சியை ஒழு செய்த நிலையில் சாப்பிடுகின்றாரோ அவருடைய ஒழு முறியவில்லை என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார், யார் ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் ஒழு செய்த நிலையில் ஆட்டிறைச்சியை சாப்பிடுகின்றார், இப்போது இவருடைய ஒழு முறியுமா? லா, முடியாது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதர் ஒழு செய்த நிலையில் ஒட்டக இறைச்சியை சாப்பிடுகின்றார், இப்போது ஒழு முறியுமா? ஆம், ஒழு முறியும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த சட்டத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஒழு செய்த நிலையில் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் ஒழு முறியாது என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்த நிலையில் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் ஒழு முறியும் என்று சொல்கின்றார்கள். இப்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். எதை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை எடுக்கப் போகின்றீர்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை எடுக்கப் போகின்றீர்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை இந்த ஹதீஸ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த ஆட்டு இறைச்சி ஏனைய இறைச்சிகளை சாப்பிட்டால் எப்படி ஒழு முறியாதோ அதே போன்றான் இந்த சட்டம் என்ற அடிப்படையில் ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டாலும் ஒழு செய்த நிலையில் ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டாலும் ஒழு முறியாது என்று தீர்வு எழுதி வைத்து விட்டுத்தான் ஃபைதா சஹல் ஹதீஸு மதுஹபி, ஒவ்வொரு சட்டத்தை ஏற்றிவிட்டு இந்த சட்டம் ஹதீஸுக்கு முரண்பட்டால் எனது சட்டத்தை விட்டு விடுங்கள், ஹதீஸை எடுத்து நடங்கள் என்று ஒவ்வொரு இமாமும் சொல்லியிருக்கின்றார்கள். பின்னால் வந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகின்றார்கள், இந்த செய்தியை வைத்து இந்த ஒட்டக இறைச்சி சம்பந்தப்பட்ட விடயத்தை வைத்து சொல்லுகின்றார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கவில்லை, கிடைத்திருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். எனவே இதை நாங்கள் பிழை என்றோ அல்லது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸுக்கு முரண்பாட்டு விட்டார்கள், கூடாதவர்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது. அந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கவில்லை, ஆகவே அவர்கள் மேல் எந்த பிழையும் கிடையாது. பிறகு இங்கு கிடைக்கின்றது, அடுத்தடுத்து வந்த இமாம்களுக்கு கிடைக்கின்றது. எனவே அந்த சட்டத்தை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒழு செய்த நிலையில் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா ஒழு முறி என்று நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் இமாம்கள் முன்னால் வந்தது, இமாம்கள் எல்லாம் முன்னால் வந்ததன் காரணமாக, அதாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 80 பிறந்து 180 மரணிக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் ஹதீஸ்கலை இமாம்கள் இருக்கவில்லை. ஏன்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 194 தான் பிறக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அவர்கள் சட்டமேதையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை. மூன்றாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறந்து 204 மரணிக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பிறக்கக்கூடிய நேரத்தில் இமாம் புகாரி இமாம் பிறந்திருக்கின்றார்கள், அதாவது 194 பிறக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 204 மரணிக்கக்கூடிய நேரத்தில் இமாம் புகாரி இமாமுக்கு 10 வயது, அப்போதுதான் கல்வியை தேடக்கூடிய பருவம். ஆக இந்த மூன்று இமாம்களின் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இமாம் புகாரி இமாம் இல்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். நான்காவது இமாம் ஆகிய அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹம்பலி மதுஹப் என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த இமாம் அவர்கள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கின்றார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவராகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இப்போ நாங்கள் அதுக்கு பிறகுதான் முஸ்லிம் இமாம், திருமிதி இமாம், இப்னு மாஜா, நசாயி ஹதீஸ்கலை இமாம்களாம் பின்னுக்கு வருகின்றார்கள். ஆகவே இந்த ஹதீஸ்கலை இமாம் என்ன செய்கின்றார்கள்? ஒவ்வொரு ஊருக்கு போகின்றார்கள். புகாரி இமாமுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு போவார்கள், ஒவ்வொரு ஊருக்கு போவார்கள். யாரிடத்தில் ஹதீஸ் இருக்கின்றதோ, நபியுடைய நபிமொழி இருக்கின்றதோ அதை தேடி எடுத்து அது சரிதானா பிழைதானா என்று ஆய்வு செய்து என்ன செய்தார்கள்? ஒரு கிதாபை புகாரி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு இமாம்கள் அப்படி கிதாபை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஃபிக்ஹ் கலை இமாம்கள் முன்னாலும் ஹதீஸ் கலை இமாம்கள் பின்னாலும் வந்ததன் காரணமாகத்தான் என்ன நடந்தது என்று சொன்னால், ஃபிக்ஹ் கலை இமாம்களுக்கு கிடைத்த சில ஹதீஸை வைத்து என்ன செய்தார்கள்? தீர்ப்பளித்து விட்டு இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சரியாக இருந்தால் அதுதான் எனது மதுஹப் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் மதுஹப் என்ற ஒன்றை நாங்கள் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தொழுகையில் எப்படி நடந்தார்கள், ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் நபி அவர்கள், அதாவது சாப்பிடக்கூடிய விடயத்தை நபி அவர்கள் இப்படித்தான் சாப்பிட்டான் என்று சொல்கின்றோமா இல்லையா, தூங்கக்கூடிய விதத்தில் நபி அவர்கள் இப்படித்தான் தூங்கினார் என்று சொல்கின்றோமா இல்லையா,
ஆடை அணிந்தால் நபியவர்கள் இப்படித்தான் ஆடை அணிந்தார் என்று ஹதீஸை வைத்து சொல்கின்றோமா இல்லையா? அந்த அடிப்படையில் நபியவர்கள் இப்படித்தான் தொழுதார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு ஆதாரத்தோடு சில கட்டங்களை சில ஹதீஸ் இலக்கத்தோடு உங்களுக்கு நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். எனவே இங்கு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் அரபு கித்தாபிலிருந்து கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. சில விடயங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் கித்தாபிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு எந்த கித்தாபை நாங்கள் மேற்கோள் காட்டி பேசுகின்றோமோ எடுத்து காட்டுகின்றோமோ அந்த கித்தாபுடைய தொழுகை என்ற பாடத்தை எடுத்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சில நேரம் நாங்கள் பக்கங்களை சொன்னால் ஹதீஸ் இலக்கங்களை சொன்னால் முன்பின் ஆகிவிடலாம். எனவே எந்த கித்தாபுடைய ஆதாரத்தை நாங்கள் சொல்லுகின்றோமோ நூலை சொல்லுகின்றோமோ அந்த கித்தாபுடைய தொழுகை என்ற பாடத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு தொழுவித்தார்கள், எங்களை எப்படி தொழ சொன்னார்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு செயல் வடிவத்தில் செய்து காட்டப் போகின்றோம். எனவே நீங்கள் விரும்பினால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைப்பதை தவிர எங்களுக்கு எதுவுமே கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான பலவந்தமும் கிடையாது. நபியவர்கள் இப்படி தொழுதார்கள் என்றதை நாங்கள் இந்த சீடியின் மூலமாக இந்த தொழுகையுடைய செயல் வழிகாட்டி மூலமாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டப் போகின்றோம். விருப்பமா? நபியவர்களை நேசிக்கின்றீர்களா? நபியவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதா? நீங்களும் அந்த ஹதீஸை நாங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை தேடி பார்த்து சரியாக இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தலாம். இல்லையா நீங்கள் பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் எங்களுக்கு எந்த விதமான லாபத்தையோ அல்லது நஷ்டத்தை எங்களுக்கு தரப்போவது இல்லை. நீங்களும் அல்லாவும் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போகின்றீர்கள். ஆகவே செய்தி கிடைத்ததற்கு பிறகு அலட்சியம் செய்வீர்கள் என்று சொன்னால் அது அல்லாவுக்கும் உங்களுக்குள்ள விடையும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இப்போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகை ஆரம்பித்தார்கள், எந்த அமைப்பில் செய்தார் என்பதை இப்பொழுதிருந்து நாங்கள் உங்களுக்கு செயல் வடித்து நாங்கள் செய்து காட்டப் போகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தொழுகையை ஆரம்பித்ததிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை எப்படி அவர்களுடைய அசைவுகள் இருந்தது, எந்த அமைப்பில் இருந்தது என்பதையெல்லாம் இப்போது நாங்கள் செயல் ரீதியில் செயல் வடிவத்தில் உங்களுக்கு நாங்கள் செய்து காட்டப் போகின்றோம். முதலாவதாக நியத். பொதுவாக ஒவ்வொரு அமலுக்கும் நியத் இருக்கின்றது. நியத் இல்லாமல் எந்த அமலும் கிடையாது. இன்னமல் அமாலு பின் நிய்யா, ஒவ்வொரு அமல்களும் எண்ணத்தை கொண்டு நீயத்தை கொண்டே என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் தொழுகைக்கும் நியத் இருக்கின்றது. முதலாவது நாங்கள் தொழுகைக்கு வருகிறோம் என்று சொன்னால் சஃபிலே நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த தொழுகை நாங்கள் தொழப்போகின்றோமோ, உதாரணமாக லுஹரை அல்லது அசரை தொழப்போகிறோம் என்று சொன்னால் நான் லுஹர் தொழுகையை தொழப்போகின்றேன் அல்லது அசர் தொழுகையை தொழப்போகின்றேன் என்று உள்ளத்திலே, குறிப்பாக உள்ளத்தில் நாங்கள் அந்த நீயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நீயத்தை வைத்துவிட்டால் அல்லாஹு அக்பர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஆரம்பிப்பார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, அதாவது இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொழுகையை அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலும் இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஹதீஸ் எப்படி வருகிறது என்று சொன்னால் வகான யர்ஃபௌ சௌத்தஹு பித் தக்பீரி, அவர்கள் தக்பீரை கொண்டு தனது தொழுகை, அதாவது சத்தத்தை உயர்த்துவார்கள். தக்பீரை கொண்டு சத்தத்தை உயர்வாக சத்தமாக சொல்வார்கள். ஹத்தா யுஸ்மிய மின் கல்ஃபிஹி, பின்னால் உள்ளவர்கள் கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் தனது சத்தத்தை உயர்த்துவார்கள் என்ற செய்தி அஹ்மத், ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஆரம்பமாக அல்லாஹ் அக்பர் சொல்வது. இப்பொழுது இங்கு ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்லி காட்ட வேண்டும். நாங்கள் வளமையாக பரம்பரையாக தொழுது வருகின்றோம். உம்மா தொழுதார்கள் அல்லது வாப்பா தொழுதார்கள் அல்லது இப்படித்தான் பள்ளியில் தொழ வைக்கின்றார்கள், நாங்கள் தொழுது வருகிறோம் என்று நாங்கள் தொழுது வருகின்றோம். ஹதீஸை பார்த்தும் ஹதீஸை பார்த்து யாரும் இப்படித்தான் நபி அவர்கள் தொழுதார்கள் என்று தொழுவது மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு கையை உயர்த்தி கட்டினார்களா அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு கையை வைத்தார்களா அல்லது கையை வைத்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்களா என்று ஹதீஸை நாங்கள் தேடி பார்த்தால் 3 அமைப்பிலும் ஹதீஸ் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் 3 அமைப்பிலும் மாறி மாறி என்ன செய்திருக்கின்றார்கள், தொழுகையை ஆரம்பித்த செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், அதாவது வத்தாரத்தன் மா தக்பீரி,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகான யர்ஃபு யதைஹி தாரத்தன் மா தக்பீரி, அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்கின்றார்கள், தனது கையை உயர்த்தி இருக்கின்றார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹு அல்லாஹு அக்பர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹு அக்பர் என்ற சொல்லும் இந்த கையை தூக்குவதல் என்ற அசைவும் இரண்டும் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு முறை. அல்லாஹு அக்பர் சொல்லும் அந்த சத்தமும் இந்த கையை உயர்த்து என்ற செயலும் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு முறை. இந்த ஹதீஸ் புகாரியிலும் நசாயிலும் இடம்பெற்றிருக்கின்றது. நசாயில் 932வது ஹதீஸ் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு முறை. இரண்டாவது முறை நீங்கள் பாருங்கள், வகான யர்ஃபு யதைஹி பஅத தக்பீரி, அவர்கள் தக்பீர் சொன்னதற்கு பிறகு தனது கையை உயர்த்தியிருக்கின்றார்கள். பாருங்கள், அல்லாஹு அக்பர், தக்பீர் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹு அக்பர், கையை பிறகு சுத்துறாங்க. அப்ப இது இரண்டாவது முறை. முதல் முறை இரண்டும் ஒன்றாக வருகிறது, சொல்லும் செயலும் ஒன்றாக வருகின்றது, அல்லாஹு அக்பர். இரண்டாவது முறை தக்பீர் முதலாவது சொல்லி முடிச்சிடறாங்க, அல்லாஹு அக்பர், கையை ஒசத்தது ரெண்டாவது வருது. இந்த ஹதீஸ் புகாரியிலும் நசாயில் 878வது ஹதீஸ் இலக்கத்தில் வருகின்றது. நசாயில் 878வது ஹதீஸ் இலக்கத்தில் தொழுகை என்ற பாடத்தில் என்ன செய்கின்றது, இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இது இரண்டாவது அமைப்பு. மூன்றாவது அமைப்பை பாருங்கள், வகான யர்ஃபு யதைஹி கபுலஹு. நன்றாக பாருங்கள், முதலாவது கையை உயர்த்தி விடுவார்கள், கையை உயர்த்தி வைத்துவிட்டு அல்லாஹு அக்பர், கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர். முதலாவது நாங்கள் பார்த்தோம், சொல்லும் செயலும் ஒன்றாக வருகின்றது, அல்லாஹு அக்பர் முதலாவது. இரண்டாவது தக்பீரை சொல்லிவிட்டு அல்லாஹு அக்பர். மூன்றாவது முதலாவது சொல்றாங்க, அந்த கையை முதலாவது வைக்கின்றார்கள், இப்படி உயர்த்தி வைத்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று இப்படி மூன்று அமைப்பு வருகிறது. மூன்றாவது செயல்முறை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் புகாரியிலும் அபூதாவுதிலும் நசாயில் 890வது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று விதத்தையும் நாங்கள் விளங்கி அந்த அடிப்படை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏதோ ஒன்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். இதுவரைக்கும் சில நேரங்கள் இந்த ஹதீஸ் நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள். நாங்கள் ஒவ்வொன்றையும் பின்பற்றக்கூடிய நேரத்தில், அமல் என்று வரக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் இது எப்படி செய்திருக்கின்றார்கள் என்பதை விளங்கித்தான் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் தான் ஒரு உண்மையான உயிரோட்டம் இருக்கின்றது. பாருங்கள், அல்லாஹ் தான் என்ன குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு கேடுதான், அல்லதீன அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அவர்கள் பொடும்போக்கா தொழுவார்கள், அலட்சியமா தொழுவார்கள். ஏதோ தொழுணும்னு வாராங்க, தொழுவுறாங்க, ருக்கு செய்கிறாங்க, சுஜூ செய்கிறாங்க, சலாம் கொடுக்குறாங்க, எழுப்பி போகிறாங்க. அப்போ இது அலட்சியமாக பொடும்போக்கா தொழுகின்றார்கள். இன்னும் சிலர்கள் ஒரு வக்து தொழுவார்கள், 2 வக்து விட்டு விடுவார்கள், 3வது வக்துக்கு வருவார்கள். இதெல்லாம் பொடும்போக்கு, அலட்சியம், இவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே தொழுகையை தொழக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை படித்து விளங்கி தொழக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகைக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கின்றது, ஒரு உள்ளச்சம் கிடைக்கின்றது, இஹ்லாஸான தொழுகையாக, இறையச்சம் உள்ள தொழுகையாக மாறிவிடுகின்றது. எனவே முதலாவது அமைப்பை நீங்கள் படித்து விட்டீர்கள். இரண்டாவது பாருங்கள், கையை எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள். கையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் தொழுகையில் நிறைய பள்ளியில் பார்க்குற நேரத்தில் ஆண்களுக்கு மத்தியில் நாங்கள் பார்க்குறோம், வருவாங்க சில மௌலைமார்கள் கூட அல்லாஹு அக்பர், இப்படி சும்மா அல்லாஹு அக்பர் நேர கையை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ உயர்த்தாமல் அல்லாஹு அக்பர் சிலர்கள். இன்னும் சிலர் பார்த்தால் அல்லாஹ் ரொம்ப தக்குவா கூடிரும், அல்லாஹு அக்பர், கையை தலைக்கு மேலே இப்படி அல்லாஹு அக்பர். சிலர்களை பொறுத்தவரை அல்லாஹு அக்பர், இவ்வளோ அல்லாஹு அக்பர். இப்படி பல அமைப்பில் கையை ஒசத்தி வைக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்குறோம். சிலர்கள் இப்படி அல்லாஹு அக்பர். இப்படி ஒவ்வொரு அமைப்பில் அவங்களை எப்படி விளங்கி இருக்கிறாங்களோ, அல்லது எப்படி அவங்களுக்கு பழக்கி கொடுத்தாங்களோ, அல்லது எப்படி அவரை சிறிய பருவத்தில் செய்து வந்தாரோ அதே செய்யக்கூடிய காட்சி தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நபி அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள், தலைக்கு மேலே உயர்த்தினார்களா, அல்லது உயர்த்தாமல் சும்மா இப்படியே கட்டிட்டாங்களா, அல்லது இப்படி செஞ்சு இப்படி கட்டினாங்களா, அல்லது இப்படி ஓசித்தினாங்களா என்பதை நாங்கள் ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இரண்டே அமைப்பில், 2 விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், தனது கையை உயர்த்தியிருக்கின்றார்கள். ஒன்று, இந்த தோல் புஜம் வரை உயர்த்தணும்,
இப்போ நாங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த கை என்ன செய்யணும்? ஒன்று இந்த தோல் புஜம் இருக்கின்றது அல்லவா, இது வரைக்கும் வரணும். ஒன்று அல்லாஹு அக்பர் இப்படி வரணும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த காது சோனை இது இருக்கின்ற இந்த இபுஹாம் இருக்கின்றது அல்லவா, இதில் இந்த இபுஹாம் வந்து இந்த காது சோனைக்கு இது லேசாக படுற அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நன்றா பாருங்கள். ஒன்று அல்லாஹு அக்பர் இதுவரைக்கும் வர வேண்டும், அல்லது அல்லாஹு அக்பர் இந்த காது சோனையை சரியாக அளவெடுத்து, அதாவது சரியாக நுணுக்கமாகத்தான் அளவெடுத்து, அதாவது இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். காது இந்த பெருவிரல் இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவு அமைப்பிலும், அதே போல் அல்லது தோல் புஜம் வரைக்கும் வரக்கூடிய அமைப்பில் என்ன செய்ய வேண்டும்? கைகளை வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், அதிகமாக நீங்கள் எப்படி செய்து வந்திருப்பீர்கள்? சின்ன வந்தோன்னு அல்லாஹ் அக்பர்னு சும்மா கட்டுறீங்க. அப்போ ஒரு சுன்னா விடுபடுது. நாங்கள் நபி ஒளி என்று சொல்கிறோம். நபியவர்கள் எதையெல்லாம் செய்தார்கள் அதையெல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அப்படி என்று சொன்னால் தொழுகையில் எத்தனை சுண்ணாக்கள் எங்களை விட்டு, அதாவது விலகி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லது அலட்சியப்படுத்தக்கூடிய தொழுகையில் அலட்சியப்படுத்தக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த பாடத்தை நீங்கள் படித்து விட்டீர்கள். இந்த ஹதீஸும் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் புகாரியிலும் அகமது வருகின்றது. அதாவது இந்த காது வரை உயர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலும் அகமதிலும் வருகின்றது. அதே போன்று இந்த தோல் புஜம் வரை உயர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலும் நசாயிலும் வருகின்றது. தோல் புஜம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கைகளை உயர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலும் நசாயிலும் வருகின்றது. இந்த இதுவரை உயர்த்தின ஹதீஸ் புகாரியிலும் அபுதாபிலும் வருகின்றது. ஆகவே ஹதீஸை நாங்கள் இப்போது உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டிவிட்டோம். இதை நடைமுறைப்படுத்துவது படுத்தாமல் இருப்பது உங்கள் விருப்பம். நாங்கள் சொல்கின்றோம் நபியர்களை நேசிக்கின்றோம், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றோம். நீங்கள் உண்மை நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துங்கள். இனிமேல் இதை படித்து விட்டீர்கள், தொழக்கூடிய நேரத்தில் நபியர்கள் இவ்வளவுதான் கையுயர்த்தினார்கள் என்ற செய்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு நேரத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அடிப்படையில் கையை உயர்த்த வேண்டும். அதே போன்று பாருங்கள் சஹாபாக்கள் நபியுடைய தொழுகை எப்படி நுணுக்கமாக பார்த்து அதை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். கையை இப்படி உயர்த்தக்கூடிய நேரத்தில் இந்த விரல்களுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள், அதையும் கூட நபியர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சில நாங்கள் பார்க்கலாம் தொழுகையில் சஃப்ல நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சில இப்படி சும்மா எப்படி வைப்பாங்க, அல்லாஹ் அக்பர். இந்த விரல் என்ன செய்து இப்படி அல்லாஹ் அக்பர் என்று வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நபியுடைய ஹதீஸை எடுத்து பார்த்தால் இந்த கையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் இது இந்த விரல்கள் எல்லாம் கிபுலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். முதலாவது கிபுலாவை முன்னோக்கியதாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி சில இப்படி சொல்றாங்க, இப்படி. ஆகவே எதுவும் இல்லாமல் நேராக என்ன செய்ய வேண்டும்? இந்த கஃப் இந்த பகுதி கிபுலாவை முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கையை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விரல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்பவும் விரிச்சிடக்கூடாது, ரொம்பவும் மூடிடக்கூடாது, முழுதும் மூடிடக்கூடாது, அப்படியே விரிச்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? சின்ன இடைவெளி இருக்கிற அளவுக்கு, ஒரு அளவுக்கு மேக்சிமமாக எங்களுக்கு விளங்கும். அதுக்குன்னு நுணுக்கமாக அளந்து பார்த்தெல்லாம் நாங்கள் வைக்க தேவையில்லை, எங்களுக்கு விளங்க ஒரு சிறிய அளவுக்கு இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தும் போது விரல்கள் உயர்வாகவும், அதாவது இடைவெளி ரொம்பவும் இல்லாமலும் குறைவாகவும் இல்லாமலும் லேசான இடைவெளி உள்ளதாகத்தான் என்ன செய்வார்கள்? அவருடைய விரல்கள் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். எனவே நாங்கள் கையை உயர்த்தக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு அளவுக்கு லேசாக சின்ன இடைவெளி இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்? அந்த உயர்த்தக்கூடிய ஊழ்நிலையை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், இப்போ அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையின் மீது வலது கையை எந்த அமைப்பில் வைத்தார்கள்? அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இடது கைக்கு மேலே இடது கை மீது வலது கையை வைக்கணும். அந்த வைக்கக்கூடிய முறையை நாங்கள் ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் 3 விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கின்றார்கள்? கையை வைத்திருக்கின்றார்கள். 3 அமைப்பில் என்ன செய்திருக்கின்றார்கள்? கையை வைத்த செய்தியை நாங்கள் ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கின்றோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அப்படியே வர்ணிச்சிடக்கூடிய நேரத்தில் சும்ம வலா யதகுல் யும்னா அலா கஃபிஹில் இஸ்ரா. முதலாவது ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னால், இந்த கஃப் இருக்கின்றது அல்லவா, இந்த இடது கஃப் மீது வலது கஃபை வைப்பார்கள். அப்படின்னு சொன்னால் இப்படி வச்சிருக்கிறாங்க. இது முதலாவது அமைப்பு. நாங்கள் தக்பீர் சொல்லி கையை வைக்கிற நேரத்தில், கைக்கு மேலே கையை வைக்கிற நேரத்தில் முதலாவது ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னால், இந்த கஃப் இந்த மணி இருக்குது அல்லவா, இதன் மீது இந்த இடது கஃபின் மீது வலது கஃபை வைப்பார்கள். அப்போ இப்படி வச்சிருக்கிறாங்க, முதலாவது ஒரு அமைப்பு. இரண்டாவது அமைப்பு என்னன்னு சொன்னால் வர் ருசுக் என்று சொன்னால் இந்த மணிக்கட்டுக்கு சொல்கிறது, இந்த பகுதிக்கு சொல்கிறது ருசுக். அப்போ இரண்டாவது அமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வைத்திருக்கின்றார்கள். அப்போ முதலாவது இப்படி, இரண்டாவது இப்படி வைத்திருக்கின்றார்கள். மூன்றாவது நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வஸ் சாயித் என்று சொன்னால்
இதிலிருந்து இது வரைக்கும் சாயுதுன்னு சொல்லுவார்கள். ஆக இப்படி வைக்கிறது. அப்போ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே. நான் தான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கின்றேன், நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை பார்த்து நாங்கள் தொழக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகையில் ஒரு உயிரோட்டம் வரும். அப்போ ஒரு முறை இப்படி, ஒரு முறை இப்படி, ஒரு முறை இப்படி, ஆக மூன்றையும் நாங்கள் ஒரே தொழுகை நடைமுறைப்படுத்தலாம். இப்போ லொஹர் தொழுன்னு சொன்னால் ஒரு தடவை இப்படி வைக்கிறது, ரெண்டாவது ரக்காத்துக்கு இப்படி வைக்கிறது, மூணாவது ரக்காத்துக்கு இப்படி வைக்கிறது, அல்லது ஒரே அமைப்பிலும் தொழலாம், எப்படியும் தொழலாம். ஆனால் இந்த மூன்று அமைப்புக்குள் தான் இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் நீங்கள் படித்து நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும். நபியவர்கள் இவ்வாறு தான் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை நாங்கள் எடுத்து காட்டுகின்றோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரை அபுதாவில் இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல் நசாயில் 890வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று இப்னு ஹுசைமாவில் இடம்பெற்றிருக்கின்றது. போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தது பாருங்கள், எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் வைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த அளவுக்கு கையை உயர்த்தல், அல்லது இந்த அளவுக்கு கையை உயர்த்தி அலஸ்ஸத்ரி நெஞ்சின் மீது வைத்தார் என்ற ஹதீஸை நாங்கள் அபூதாவூத், இப்னு ஹுசைமா, அஹமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தனது நெஞ்சு, அதாவது சதுர் என்று சொன்னால் நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் என்ன செய்கின்றோம்? அஹமத், அபூதாவூத், இப்னு ஹுசைமா போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு செய்தி வருகின்றது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்புளுக்கு கீழாக வைத்தார்கள். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கூடுதலாக ஹனஃபி மதுஹபை பின்பற்றுவதன் காரணமாக அவர்கள் கீழே வைக்கின்றார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரை பலகீனமான செய்தி என்பதை ஹதீஸ் கலை இமாம்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இதை பின்பற்றக்கூடாது, இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று அவர்கள் கோடிட்டு எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த இரண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நெஞ்சின் மீது வைத்தார்கள், தொப்புளின் கீழ் வைத்தார் என்ற ஹதீஸை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியை விட, தொப்புளுக்கு கீழ் வைத்தார்கள் என்ற செய்தியை விட நெஞ்சின் மீது வைத்தார் என்ற செய்தி பலமாக இருக்கின்றது. எனவே அந்த பலம் குறைந்ததை விட பலமான செய்திக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அலஸ்ஸத்ரி என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் வயிற்றில் நபி அவர்கள் கட்டினார்கள் என்று ஹதீஸில் நேரடியாக ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க முடியாது, கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு அமைப்பில் வைத்திருக்கணும். ஒன்று தொப்புளுக்கு கீழே, இரண்டாவது நெஞ்சின் மீது என்ற செய்தி நாங்கள் பார்க்கின்றோம். தொப்புளுக்கு கீழ் என்று வரக்கூடிய செய்தியை விட நெஞ்சின் மீது என்று வரக்கூடிய செய்தி பலமாக இருப்பதன் காரணமாக, அதை விட தெளிவாக இருப்பதன் காரணமாக அந்த இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். வயிற்றின் மீது வைத்தார்கள் என்பதற்கு நேரடியாக இந்த ஹதீஸும் ஹதீஸ் கிரந்தங்களில் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகமான மக்கள் என்ன செய்கின்றார்? இலங்கை நாட்டை பொறுத்தவரை வயிற்றில் வைக்கிறார்கள், ஷாஃபி மதுஹபாகவே வைக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார்கள்? இதா சகல ஹதீஸு ஃபவ மதுஹபி, ஹதீஸ் சரியா இருந்தால் அதுதான் எனது மதுஹப் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவர்கள் இதில் குற்றமானவர்கள் கிடையாது. இந்த ஹதீஸ் தெரிந்ததற்கும் பிறகும் இல்லை, நான் ஹதீஸ் அப்படி இருந்தாலும் நபி அவங்க அப்படி செஞ்சிருந்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பான் என்று சொன்னால் அது அவர்களுக்கு உரியது. எனவே ஒமா அலைனா இல்லல் பலால் முபீன், எத்தி வைப்பதுதான் எங்கள் மீது கடமை. அடுத்ததாக வந்து பாருங்கள், இப்போது நாங்கள் தக்பீரெல்லாம் சொல்லி கையை உயர்த்தி வைத்து விட்டோம். வைத்த பிறகு அதிகமான மக்கள் என்ன செய்கின்றார்கள்? வைத்த உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கின்றார்கள். நாங்கள் ஹதீஸ், நீங்கள் எல்லாம் ஹதீஸ் எடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுதோ அல்ல பிஸ்மி சொல்ல மாட்டார்கள். முதலாவது தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துவா இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஹதீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தால் 12 அமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையுடைய துவாவை ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வஜ்ஜஹத்து வஜ்ஹில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல்லல்லாஹு ஹனீஃபன் என்று வரக்கூடிய துவாவை ஒரு கட்டத்தில் ஓதிருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா என்ற துவா வந்திருக்கின்றது. அதே போன்று வஜ்ஜஹத், அதாவது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்று வருகின்றது. இப்படி நிறைய துவாக்கள் வருகின்றது. அதிலும் விரும்பத்தக்க கூடிய, அதாவது கூடுதலான பலமுடைய, தெளிவான ஆதாரமுடைய, தெளிவான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வஜ்ஜஹத் வஜ்ஹில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல்லல்லாஹு ஹனீஃபன் அந்த ஹதீஸை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அதே போன்று அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய, இது போன்ற ஹதீஸ் நாங்கள் என்ன செய்யலாம்? ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். இப்போ இந்த செய்தியை கூட பிரித்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், ஹதீஸை கூட பங்கு போட்டு வச்சுக்கிறாங்க. உதாரணமாக சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்று வருகின்றது. இப்போ இதை வந்து ஹனஃபி மதுஹப் என்ன செய்வார்கள்? ஓதுவார்கள். இது எங்களுக்கு உள்ள ஹதீஸ், நாங்கள் இதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோன்ட்டு ஏனைய துவாக்கள் எல்லாம் விட்டு விடுவார்கள். அதே போன்று ஷாஃபி மதுஹப் எடுத்துக்கொண்டால் நாங்கள் அந்த துவாவை நாங்கள் ஓத மாட்டோம்,
நாங்கள் வந்து ஒன்று வஜ்ஜகத்தை ஓதுவோம் அல்ல அல்லாஹ் பாயித் பைனியை ஓதுவோம் என்று அந்த செய்தியை புறக்கணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், சில ஹதீஸ்களை அலட்சியப்படுத்துகின்றார்கள், புறக்கணிக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் என்று சொன்னால், ஏன் சொன்னேன் என்று சொன்னால், செய்திகள் வரக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் தெளிவாக பின்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி நாங்கள் வைத்தவுடன் நெஞ்சின் மீது வைத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் என்று சொன்னால், அல்லாஹும்ம பாயித், அதை ஓதுகின்றோமா, அல்லாஹும்ம பாயித் பைனோ பைன ஹத்தாயா கமா பாயத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அந்த துவா அப்படியே ஓதிட்டு வந்து அது ஓதுனதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறார்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி, அதை சொல்லிட்டு தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது அல்லாஹு அக்பர் என்று கையை வைத்து விட்டு அந்த தொழுகையுடைய ஆரம்ப துவாவை ஓதிவிட்டுத்தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லது அவுது பில்லாஹி ஸமீல் அலீம் என்று இப்படி ரெண்டு விதமாக நபி ஸல்லல்லாஹு ஓதி இருக்கின்றார்கள். ஓதி மூன்றாவதாக மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி, உங்களுடைய பகுதியில் உள்ள மௌலை மாற்ற நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பல ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அதை எடுத்து உங்களுக்கு தருவார்கள். ஆக அதை ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு என்ன செய்திருக்கின்றார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்து பிறகு அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்தடுத்த சூறாக்களை ஓதிய செய்திகள் எல்லாம் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த தொழுகையுடைய ஆரம்ப துவா வஜ்ஜஹத் அல்லாஹ் பாயித் பைனி இதெல்லாம் ஓதிவிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃபஸிஹி இதையெல்லாம் சொல்வார்கள். இது இப்னு மாஜாவில் 808வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கவனிக்க வேண்டும். சூரா ஃபாத்திஹாவையும் ஏனைய சூறாக்களையும் ஓதக்கூடிய நேரத்தில் ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஆயத்தன் ஒவ்வொரு ஆயத்தாக நபி நிறுத்தி ஓதிருக்கின்றார்கள் என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்கலாம், பள்ளிகளில் வேகமாக ஓதுவதன் காரணமாக அந்த தஜ்வீது முறையை இழந்து ஓதக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். ரத்திலுல் குர்ஆன தர்த்தீல், அல்லாஹ் என்ன சொல்கின்றான், குர்ஆனை நீங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் முறையாகவும் தெளிவாகவும் தர்த்தீபாக நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கலாம், ஏனைய சூறாக்களாக இருக்கலாம், நிறுத்தி தான் ஓத வேண்டும். குறிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இரவு தொழுகை, அதாவது தராவியா தொழுகை என்று தொழுகின்றார்கள் அல்லவா, அந்த தொழுகை எடுத்துக்கொண்டால் அந்த சூறாக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் மௌலிமார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மௌலிமார்கள் என்ன செய்கின்றார்கள், வேகமாக ஓதக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நபியவர்களுக்கு அவர்கள் மாறு செய்கின்றார்கள், அந்த ஹதீஸுக்கு மாறு செய்கின்றார்கள். நபியவர்கள் ஓதினால் நிறுத்தி தான் ஓதுவார்கள். ஏன் அவசரப்பட வேண்டும்? அல்லாவை வணங்குகின்றோம், அல்லாவை புகழ்கின்றோம், அல்லாவை நினைக்கின்றோம். ஏன் ஆறுதலாக அமைதியாக இருந்து ஏன் அல்லாவை புகழக்கூடாது? வேகமாக நாங்கள் சொல்லிவிட்டு ஏன் அவசரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும்? கூடுதலாக உலகத்தில் தானே நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கு வருவதே குறைவு, வந்தாலும் எங்கடா வீட்டுக்கு திரும்பி போவோம் என்றுதான் வேகமாக தொழுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப மௌலிமார்கள் என்ன செய்கின்றார்கள், வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு ஆதாரத்தை காட்டுகின்றார். என்ன சொல்கின்றார்கள்? இல்லை, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், அந்த சஹாபியை கண்டித்தார்கள். அவர் நீண்ட சூறா ஓதினார், நீ என்ன குழப்பத்தை உண்டு பண்ண போறியா என்று கண்டித்தார்கள். எனவே சுருக்க சொன்னார்கள் அல்லவா. அவர்கள் என்ன சூறா ஓதினார்கள்? சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள், சூரத்து நிசாவை ஓதினார்கள். 286 வசனத்தை ஓதி தொடர்ந்து சில வசன சூறாக்களை ஓதக்கூடிய நேரத்தில் தான் அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 2 ஹவர் 3 ஹவர் நிற்கக்கூடிய கட்டத்தில் தான் நபி அவர்கள் முறைப்பாடு செய்தார்கள். இவர் இப்படி நீட்டி தொழு வைக்கிறார், யார ரசூலல்லாஹ், நாங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டியிருக்குது, தொழிலுக்கு போக வேண்டியிருக்குது, விவசாயத்துக்கு போக வேண்டியிருக்குது. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையை குறைச்சிக்கொள்ளுங்க, அந்த நீற்றதை குறைச்சிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பின்னால் பெரியவங்க இருப்பாங்க, சின்னவர்கள் இருப்பார்கள், இயலாதவர்கள் இருப்பார்களாகவே ஒரு நடுத்தரமான நிலையை தொழு வைக்க சொன்னார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், எப்போ பார்த்தாலும் இந்த குல் சூரா, அலம் தர கைஃபா இல்லை ரப்புக்க என்றதை இப்படி சின்ன சூறாக தான் மாறி தொழில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பள்ளிகள்லையும் அந்த அலம் தர கீழே தான் தொழு வைப்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அப்போ சின்ன சூறாவை அடுத்த ருக்கு சுஜூத் எல்லாம் பார்த்தால் வேகமாக செய்யக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று வேகமாக போகின்றார் என்று சொன்னால் இது யாருக்காண்டி தொழு வைக்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறோம் என்று சொன்னால் நிறுத்தி தொழு வைக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் என்ன சொல்கின்றோம்? இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எனது தொழுகை, வாழ்க்கை, எல்லா நல்லறங்களும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்கின்றோம்.
ஏன் நாங்கள் மக்களுக்காண்டி தொலை வைக்க வேண்டும்? அவர் குறை சொல்றார், இவர் குறை சொல்றார், பள்ளி டெஸ்டி குறை சொல்கின்றார், அல்ல வேகமாக தொலை வைக்க வேண்டும், அல்ல அந்த பள்ளியை விட நாங்கள் எங்கள் பள்ளியில் வேகமாக தொலையை முடிக்கணும் என்பதற்காக வேண்டி யாருக்காக வேண்டி நாங்கள் தொழுகின்றோம் என்பதையெல்லாம் தொலை வைக்கக்கூடிய இமாமும் பின்னால் நிற்கக்கூடியவர்களும் விளங்கி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். சில நேரங்கள் ரமலான் மாதம் வந்து விட்டால் இன்னும் சில நேரடியாக ஹதீஸுக்கு எப்படி மாற்றம் செய்கிறார் என்று சொன்னால், சில பள்ளிகளில் இந்த 27 என்ற ஒரு நாளை ஏற்படுத்திக்கிறார் அல்லவா, லைலத்துல் கத்ர் என்று. அப்படி ஒரு நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை. கடைசி 10 ஒரு நாள் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கும் மாறு செய்கின்றார்கள். அது வேறு விடயமாக இருந்தாலும் கூட அந்த நாள் என்ற ஒரு நாளை குறிப்பாக்கி என்ன செய்கின்றார்கள், சில ஹாஃபில்மார்களை கொண்டு வந்து குறிப்பிட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை என்ன செய்கிறார்கள், முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறார் என்று சொன்னால் இது நேரடியாக ஹதீஸுக்கு மாற்றம். நபிகள் சொன்னார்கள், குறைந்தது ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கணும் என்று சொன்னால் 3 நாளைக்குள் தான் ஓதி முடிக்க வேண்டும். 3 நாளைக்கு குறைவாக 2 நாளுக்கு கூட குர்ஆனை நீங்கள் ஓதி முடிக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு தடை போட்டுக்கிறார் என்று சொன்னால், பள்ளி மௌலிமார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஓதக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பள்ளி டெஸ்டிமார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் தடை செய்த ஒன்றை என்ன செய்கின்றோம், நல்லது என்று செய்கின்றோம். குர்ஆன் தான் ஓதுகின்றார், குறிப்பிட்ட 4 ஹவரில் 5 ஹவரில் குர்ஆன் ஓதி முடிக்கின்ற எவ்வளவு பெரிய சாதனை படைத்திருக்கின்றார். சாதனை அல்ல, நபி அவர்கள் சொன்ன தடை செய்த ஒன்று வேதனைக்குரிய விடயமாகவே குர்ஆனை நிறுத்தி ஓதுங்கள், ஆயத்தின் ஓதுங்க. அதை ஓதக்கூடிய நேரத்தில் தான் அதை அவருடைய கருத்தோட அதை விளங்கி ஓதக்கூடிய நேரத்தில் நிறுத்தி ஓதக்கூடிய நேரத்தில் அவருடைய பொருளை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். வேகமாக ஒவ்வொரு வசனத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பின்னி ஓதக்கூடிய நேரத்தில் பொருள்களும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிவிடும். நிப்பாட்டக்கூடிய இடத்துல நிப்பாட்ட மாட்டாரு, சேர்க்கக்கூடிய இடத்துல சேர்க்க மாட்டாரு, பிரிக்கக்கூடிய இடத்துல பிரிக்க மாட்டார். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, பொருள்கள் தவறாக வரக்கூடிய நேரத்தில் அவர் சாபமிடக்கூடிய காட்சி உருவாகிவிடும். எனவே ஒவ்வொரு வசனமாகத்தான் ஓத வேண்டும். இப்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதக்கூடிய நேரத்தில் கடைசியில் வலத்தால்லீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். இதில் நிறைய பள்ளிகளில் பிளவிடுறாங்க. இப்போ இதை மதுஹப் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஹதீஸை நாங்கள் பார்த்தென்றால் ஹதீஸ் எப்படி வருகின்றது, இதா அம்மனல் காரி ஓ, அது சில ஹதீஸில் இது அமல் இமாமோ, இமாம் அதாவது ஆமீன் சொன்னால் அம்மினு நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஆக இங்கே நபியவங்க என்ன சொல்லித்தாராங்க, இமாமும் ஆமீன் சொல்ல வேண்டும், அதே போன்று பின்னால் நிற்கக்கூடியவர்களும் ஆமீன் சொல்ல வேண்டும். இப்போ ஹனஃபி மதுஹபில் வந்து ஆமீன் சத்தமாக சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹதீஸில் வருது எந்த அளவுக்குன்னு சொன்னால், நாங்கள் தஜ்ஜுபிகள் மஸ்ஜிது, அதாவது நாங்கள் ஆமீன் சொல்வோம், அந்த பள்ளியை எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் சத்தமாக ஆமீன் சொல்வோம் என்ற செய்தியை இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 853வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் என்ற செய்தியை இப்னு மாஜாவில் 851 852வது ஹதீஸ் இலக்கத்திலும், நசாயில் 926வது ஹதீஸ் இலக்கத்திலும் 928வது ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றது. எனவே முதலில் இமாம் என்ன செய்யணும் என்று சொன்னால் வலத்தால்லீன் என்று சொன்னவுடன் ஆமீன் இந்த இமாம் சத்தமாக சொல்ல வேண்டும். அதிகமான பள்ளிகளை இமாம் ஆமீன் சொல்கிறார், மெதுவாக ஆமீன் சொல்றாரே தவிர ஆமீன் சத்தமாகவே சொல்றார் இல்லை. சொல்லக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஹதீஸை எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்வார்கள், பின்னால் கேட்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது பின்னால் உள்ளவர்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தி நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் சஹாபாக்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தமாக பள்ளியே எதிரொலியிலே வரக்கூடிய அளவுக்கு சத்தமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இங்கு ஹனஃபி மதம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னவர்கள் அறவே சொல்ல மாட்டார்கள், மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். வெளியே அறவே துப்புரவாக இமாமுக்கும் சத்தம் வெளியே வராது, மாமுகளுக்கும் சத்தம் வெளியே வராது. ஷாஃபி மதம் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் இமாம் ஆமீன் சொல்வதை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே வலத்தால்லீன் அந்த நூன் முடியக்கூடிய நேரத்திலே ஆமீன் என்ற சத்தத்தை உயர்வாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வெளியே வரக்கூடிய நேரத்தில் அதைத்தான் என்ன செய்யணும், மாமுகள் தொடர வேண்டும். பொதுவாக தொழுகையை பொறுத்தவரை இமாமை அப்படியே பின்தொடர வேண்டும். இப்போ இமாமை பின்தொடரக்கூடிய நேரத்தில் இமாம் ஆண்டு ஆரம்பித்தா அதுக்கு பிறகு தான் ஆண்டு ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், அதிகமான பள்ளிகளில் மக்கள் பழகிட்டாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வரைக்கும் பழகிட்டாங்க. வலத்தால்லீன் ஆமீன் பெரிய ஒரு ரொம்ப நேரம் இழுக்கக்கூடிய இது தஜ்வீது முறைக்கே பிழையான ஒரு சட்டமாக இருக்கின்றது. 7 வருஷம் 8 வருஷம் மதரசால படிச்சுட்டு வந்து இதை கூட இல்லை இப்படி சொல்லக்கூடாது, இப்போ ஒவ்வொரு வக்துக்கு அவங்க தான் நின்று தொழு வைக்கிறாங்க, இப்படித்தான் நீங்கள் ஆமீன் சொல்லணும். பாருங்கள், அதிகமான பள்ளியில் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆமீன் ரொம்ப நேரம் நீட்டாங்க. இப்போ இது உண்மையிலேயே ஹதீஸுக்கும் பிழை,
தஜ்வீதுக்கும் பிழையாக இருக்கின்றது. முதலாவது இமாம் ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் பின்னுக்குள்ள மாமுங்களும் ஆண்டு ஆரம்பித்து இமாம் முடிக்கும் போது அதுக்கு தொடர்ந்து முடிக்கிற அமைப்பில் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். இப்படி நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கொண்டு வராங்க. இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் உஃப்ரிலஹுமா தகத்தமின் தம்பிஹி, யார் ஆமீன் சொல்கின்றாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறாங்க. நீங்கள் வலல்லாலீன் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்குமாருடைய ஆமீனுக்கு அதாவது நேர்பாடாக வரும் என்று சொன்னால், ஒத்து வரும் என்று சொன்னால், உஃபிர லஹுமா தகத்தமின் தம்பிஹி, அவருடைய பாவங்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கின்றார் அல்லவா. அந்த அடிப்படை நாங்கள் சுன்னாவை மீறி சென்று விடக்கூடாது, சொல்லாமலும் இருக்கக்கூடாது, சொல்லக்கூடிய விதமும் இப்படித்தான் அமைந்து கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு பின்னால் தொழக்கூடியவர்களுக்கு நாங்கள் படித்து கொடுக்க வேண்டும். இமாம்களை பொறுத்தவரை, ஒவ்வொருவர்களையும் பொறுத்தவரை அவரவருடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கின்றார்கள். பள்ளி டெஸ்டிமார்களை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். பள்ளி மௌலிமார்களை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு துறையில் எந்தெந்த துறையில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் பள்ளிக்கு இமாமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார், அவர் மக்களுக்கு பாடத்தை படித்துக் கொடுக்க வேண்டும். நபியர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், இப்படித்தான் செய்தார்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் படித்து கொடுத்து அவருடைய பொறுப்பிலிருந்து அவரை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன மக்கள் கோவிச்சுக்கிடுவாங்களே, இது ஊருடைய வளமையா இருக்குதே, பரம்பரையாக செஞ்சுட்டு வராங்களே, நான் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, பாருங்க ஹதீஸை சொன்னால் பிரச்சனை வந்துருமோன்னு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி மௌலிமார்களுடைய நிலை எப்படின்டா, சரி அதை நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாது, திடீர்னு சொன்னால் மக்கள் பிரச்சனைப்படுவாங்களே. பாருங்க, ஹதீஸை சொன்னால் மக்கள் பிரச்சனைப்படுவாங்களாம். ஹதீஸ் இல்லாமல் சும்மா பரம்பரை அல்ல அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்ன்றதுக்காக நாங்கள் செஞ்சோன்னு சொன்னால் மக்கள் ஒத்துமையாக இருப்பாங்க. அப்போ எங்கே ஒத்துமைண்டா, ஹதீஸில் குர்ஆன் ஹதீஸில் ஒத்துமை இல்லையாம், வேறு இவராக கற்பனையாக சும்மா கொண்டு வந்த செய்திகளில் தான் ஒற்றுமையை எதிர்பார்க்கின்றார்கள். எனவே இங்குதான் ஒற்றுமை வர வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வாத்தஸ்மி பிஹபில்லாஹி ஜமியா, குர்ஆனை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, அதிலிருந்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே தவிர வேறு எதையும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. எனவே அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மௌலிமார்களே, உலமாக்களே, உங்களுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டத்தில் அந்த பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும். இது உங்களுக்கு பாதகமாக அமையாது. இது மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிகின்றான். நீங்களும் அலட்சியமாக கவனஈனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் வைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். நீங்களும் அலட்சியமாக இருக்கின்றீர்கள், பின்னால் உங்களை பின்பற்றக்கூடியவர்களும் அலட்சியமாக இருக்கின்றார்கள். இதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இரண்டு பேருக்கும் கேடு ஏற்படுகின்றது. அதை விட்டு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நபி அவர்கள் தொழுத தொழுகை முறை நாங்கள் படிக்க வேண்டும். எல்லா ஹதீஸும் இருக்கின்றது. தமிழில் வேண்டுமா, ஆங்கிலத்தில் வேண்டுமா, சிங்களத்தில் வேண்டுமா, அரபுவில் வேண்டுமா, எந்த மொழியில் வேண்டுமா அந்த மொழியில் வந்து கொண்டே இருக்கின்றாகவே படித்தால் விளங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய கட்டத்தில் விளங்காது, புரியாது அல்லது தேவையில்லை என்று நாங்கள் ஒதுக்குவோம் என்று சொன்னால் யாரை நாங்கள் ஒதுக்குகின்றோம்? ஹதீஸை ஒதுக்குவதன் மூலமாக யாரை ஒதுக்குகின்றோம்? அல்லது யார் சரி வந்து ஹதீஸ்ன்னு சொன்னால் நாங்கள் பரம்பரை இப்படி செஞ்சுட்டு வரோம், நீங்கள் புதுசாக வந்து சொல்றீங்க என்று அந்த ஹதீஸை புறந்தள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் இதனால் யாருக்கு நஷ்டம் ஏற்பட போகின்றது? சரித்திரத்தை படித்து பாருங்கள். சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அசத்தியம்தான் கூடுதலாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகின்றான், ஹதீஸ் நபி அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். ஆகவே சொல்லக்கூடிய நேரத்தில் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் சத்தியத்தை நாங்கள் மறுக்கக்கூடாது. சத்தியத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஆமீன் சொல்லக்கூடிய விடயத்தை பள்ளி மௌலிமார்கள் செய்ய வேண்டும். வலல்லாலீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தமாக ஆமீன் என்று ஆரம்பிக்க வேண்டும். பின்னால் இருக்கக்கூடியவர்களும் அதை தொடர்ந்து ரொம்பவும் நீட்டி நாம ஆமீன் என்று சொல்ல வேண்டும். இது சூரத்துல் ஃபாத்தியா என்ன செய்கின்றது, இதோடு முடிவடைகின்றது. இதற்கு பிறகு அடுத்த சூரா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாங்கள் ஓதிவிட்டு என்ன செய்ய வேண்டும், அடுத்த எங்களுக்கு தெரிஞ்ச பாடமான சூறாவை ஓதக்கூடிய ஒரு நிலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆரம்பமாக நின்று கொண்டு செய்யக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு செய்த சுன்னாக்களை என்ன செய்தோம், உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி தந்தோம் அல்லது உங்களுக்கு எடுத்து காட்டினோம். அடுத்ததாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அடுத்த சூரா ஓதிற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்ய போகின்றார்கள். இந்த ருக்கு செய்வதற்கு முன்னாலும் சில சுன்னாக்கள் அங்களுக்கு விடுபடுகின்றது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, ருக்கு செய்வதற்கு முன்னால் இப்படி அடுத்த சூரா ஓதிட்டு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அடுத்த சூரா ஓதிட்டு ருக்குவுக்கு போவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், தனது கையை உயர்த்தின என்ற ஹதீஸை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 99% ஹதீஸை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் எல்லா ஹதீஸ் கிரந்தத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு போவதற்கு முன்னாலும் ருக்குவிலிருந்து எழும்பியதற்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தினார்கள். எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள்? ஆரம்பத்தில் தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு உயர்த்தினார்களோ அந்த அளவுக்கு உயர்த்தினார்கள். அப்போ நாங்கள் என்ன இப்படி இருக்கிறோம்னு சொன்னால், இப்போ ருக்குவுக்கு போகிறோம், ருக்குவுக்கு போகும்போது என்ன செய்யணும், கையை இப்படி உயர்த்தி விட்டுத்தான் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போகணும், அல்லது இவ்வளோ இந்த அளவுக்கு உயர்த்தி விட்டுத்தான் அல்லாஹ் அக்பர் போக வேண்டும்.
மக்கள் உயர்த்துகின்றார்கள் இல்லை. அப்படி உயர்த்தினாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு அளவுக்கு இப்படி வச்சிருந்து அல்லாஹு அக்பர், அதாவது இப்படி வச்சிருந்து அல்லாஹு அக்பர் என்று ருக்குக்கு போகிறாங்க, அல்லது அல்லாஹு அக்பர்னு மேலே வசத்துட்டு ருக்குக்கு போகிறாங்க. ஆகவே இது பிழையான அமைப்பு. ரெண்டாவது இன்னொரு செய்தி நாங்கள் படிச்சுக்கொள்ள இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் சுஜூதுக்கு போகிற நேரத்தில் இமாம் சுஜூதுக்கு போன பிறகு தான் நாங்கள் போகணும். அதிகமாக நம்ம கிடைச்சாங்க இமாம் போகும்போதே சிலர் போயிடுறாங்க, சில இமாமோட சேர்ந்து போகிறாங்க. ஹதீஸ் நாங்கள் பார்க்குற நேரத்தில் இப்னு மாஜால வருகின்றது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசாயில வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு போன பிறகு தான் நாங்கள் ருக்குவுக்கு போவோம், அதாவது ருக்குவுக்கு போவோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போன பிறகு தான் நாங்களும் சுஜூதுக்கு போவோம் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி அவசரப்படக்கூடியவர்கள், அதாவது அவசரப்படக்கூடியவர்களுடைய தலை அல்லாஹ் தஆலா கழுதையாக அவருடைய தலையாக மாற்றுவானாக என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸில் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை தாய்மார்களே, இமாமை பின்பற்றக்கூடிய அமைப்பில் தான் இருக்க வேண்டுமே தவிர இமாமை முந்தக்கூடிய என்று சொன்னால் சில நேரங்கள் நாங்கள் சேர்ந்து போகக்கூடிய நாங்கள் முந்தி போயிடுவோம். ஆகவே தான் அவர் போன சேர நாங்கள் போகும்போது அந்த சுன்னாவை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும். எனவே ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், ஒன்று இந்த அளவுக்கு அல்லது இந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், கையை உயர்த்தி கொண்டு அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் இப்படி ருக்குவுக்கு போக வேண்டும். நாங்கள் ருக்குவில் இருக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது இந்த கஃப், இந்த ரெண்டு கஃப்பும் என்ன செய்யணும், சரியாக இந்த முட்டுக்காலை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நாங்கள் தொழுகையில் சில நேரங்களில் பள்ளியில் பார்த்தோன்னு சொன்னால் சிலர்கள் இந்த முட்டுக்காலை கீழே இப்படி பிடிக்கிறாங்க, சிலர்கள் தொடையில் பிடிக்கிறாங்க, சிலர்கள் இப்படி இப்படி வைக்கிறாங்க. அதாவது இப்படி வைக்கிற காரணம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த முதுகு என்ன செய்யுது, கொஞ்சம் அப்படி கீழே குனியுது. ருக்குவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முதுகு நேராக இருக்கணும், நேராக என்ன செய்யணும், முதுகு வைத்துக்கொள்ளணும். முதுகு நேராக இருக்கணும்னு சொன்னால் இந்த கஃப் இருக்கின்றதில் இந்த கை என்ன இருக்க வேண்டும், இதை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ருக்குபத், அதாவது அந்த முட்டுக்காலை என்ன செய்வாங்க, தனது கையை விரித்தவர்களாக இந்த விரலை விரிச்சு என்ன செய்வாங்க பிடிப்பார்கள். அப்போ என்ன செய்யணும், இப்படி விரித்து பிடிக்கிறதோட இதை நாங்கள் நேராக வச்சுக்கொள்ளணும். இந்த கையை நாங்கள் நேராக வச்சு கொண்டாதான், ரஃப்பாக இப்படி வச்சாதான் சரியாக என்ன செய்யும், இந்த முதுகு நேராக இருக்கும். இந்த கையை நாங்கள் வளைக்கிற நேரத்தில் முதுகு தானாக கீழே இறங்குது. கையை இப்படி நேராக வச்சேன்னா முதுகு நேராகுது. கை இப்படி வைக்கிற நேரத்தில் என்ன செய்யுது, இன்னும் சில ஆட்கள் இப்படி குனிவாங்க, சில ஆட்கள் என்ன செய்யணும் இப்படி இப்படி நிற்பாங்க. ஆகவே நபியவங்களுடைய ருக்குவை எடுத்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் சரியாக கையை இப்படி விரித்தி நல்லா ஆழமாக ஊண்டி பிடிப்பார்கள், அழுத்தி பிடிப்பார்கள். இந்த கை என்ன செய்யும், ரஃபா நேராக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ நேராக இருந்தால் தான் முதுகு நேராக இருக்கும். அப்போ இப்படி தான் என்ன செய்யணும், ருக்கு செய்ய வேண்டும். இப்போ ருக்கு செஞ்சு கொண்டு என்ன செய்யணும், சில துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஓதி தந்திருக்கிறாங்க. ருக்குவில் ஓதக்கூடிய சில துவாக்களை நாங்கள் இப்போ என்ன செய்வோம், இப்போ நாங்கள் பார்ப்போம். ருக்குவில் இருக்கும்போது இப்படி நேராக இப்படி சரியாக கையெல்லாம் இப்படி நேராக வரணும். இது நேர் இருந்தால் தான் முதுகு நேராக இருக்கும். கை தொடையில் அல்லது முட்டுக்காலை கீழே வந்துச்சுன்னு சொன்னால் இந்த முதுகு அப்படியே மேலும் கீழே போகும். அப்போ சுன்னாவுக்கு அது மாற்றமாக ஆகிவிடும். எனவே ஒவ்வொரு செயலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அப்படி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ருக்குவில் இப்படித்தான் நின்றாங்களா, நாங்களும் அப்படித்தான் நிற்க வேண்டும் என்ற அமைப்பை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் இருந்து கொண்டு எத்தனை துவாக்களை எப்படி ஓதினார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டப் போகின்றோம். ருக்குவில் நாங்கள் வளமையாக நாங்கள் பார்க்குறோம், சுப்ஹான ரப்பியல் அலீம், இதை மட்டும் என்ன செய்கிறாங்க மக்கள் 3 தடவை ஓதிட்டு அதோட சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு எழும்பக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். ருக்குவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்குறோம். நீங்கள் ருக்குவில் கொஞ்சம் நீண்ட நேரம் நில்லுங்க என்ற ஹதீஸை பார்க்குறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே,